காலேஜ்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் இப்படியே சுற்றிட்டு இருப்போம். பட் பர்பஸ் ஆஃப் த லைஃபே ஹாப்பினஸ் தான். நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்காக நாங்கள் போன இடம் தான் மூணார். 2023 போன பெஸ்ட்டான ட்ரிப்னா அது மூணார் சொல்லலாம். மூணாரில் நாங்கள் பல இடத்துக்கு போனாலும் இப்போ நீங்கள் விஷுவலில் பார்க்குற இந்த இடம் வேறு லெவல், அன்எக்ஸ்பெக்டட். நீங்களே பாருங்கள். இது எந்த மெயின் ஸ்பாட்டும் இல்லை, ஜஸ்ட் த ரோட் டு சூரியநல்லி. என்ஜாய் த ஜேர்னி நாட் த டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதை பார்த்த அப்புறம் உண்மைதான் புரிஞ்சு. கமான், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் மூணார். ஃபஸ்ட்டு சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயினில் வந்துட்டோம். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு மூணார் போனோம். சென்னை டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினில் ஒரு 8 hours ஆகும். டிக்கெட் காஸ்ட் அரௌண்ட் 210 வந்தது. சீட்டர் தான். பட் ட்ராவல் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. நாங்கள் டீட்டெயிலில் தான் ட்ராவல் பண்ணோம். இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ரூட்லாம் பார்த்துட்டே போனோம். சூப்பராக இருந்துச்சு. பட் ட்ராவல் டைமில் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெட்டர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்படி இல்லைனா வெளியில் கூட வாங்கிட்டு வந்துடலாம். பட் ட்ரெயின் ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கோயம்புத்தூர் ரீச் ஆனதும் போய் பைக்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கேன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங் 4 மணிக்கு எந்த வெற்றிகரமாக 5 மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வழியாக தான் போகிறோம். போகிற வழியில் அப்படியே ஆலியா டேம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போனோம். இது மூணார் ரூட்லேருந்து ஒரு 20 kilometers உள்ளே வர மாதிரி இருந்தது. சரி சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஒரு மார்னிங் ஒரு 7:38 போல் அங்கே ரீச் ஆகிட்டோம். அந்த வியூவே சூப்பராக இருந்தது. ரிவரு, மவுண்டனு, க்ளவுட்ஸு வேறு மாதிரி இருந்தது. சரி குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்தோம். அது பக்கத்துலேயும் இந்த இடத்த வின்னர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வின்னர் மூவியில் இந்த ஸ்பாட் வரும். தண்ணியும் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இத்தனை வருஷமாக சென்னையிலே இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை பார்த்த பிறகு இங்கேருந்து போக மனசே வரல. என்ன பண்ணுறது, மூவ் ஆன் ஆனால் தானே அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஸோ ஜஸ்ட் 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம புக் பண்ணிட்டு கேம்ப் ஸ்டேயில் 2 மணிக்கு செக்இன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகைன் பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சு. அடுத்து உதுமலைப்பேட்டை போய்ட்டு அங்கேருந்து மூணார் தான். உதுமலைப்பேட்டை, மறையூர், இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 kilometers மேலே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். கொஞ்சம் லாங் ரோடு, நடுவில் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஸோ நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. புலி, யானை, குரங்கு எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போனோம். பட் நாங்கள் போன அப்போது ஒன்றுமே இல்லை. சரின்னு பயணத்தை கண்டினியூ பண்ணோம். அப்புறம் ஒரு இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு டர்னிங்கும் வியூ பாயிண்ட் தான் நல்லா இருந்தது. இந்த மவுண்டன்ஸ், க்ளவுட், ப்ளூ ஸ்கை, ட்ரீ, அதில் அந்த பைக் ரைடு செம்மையாக இருந்தது. ஆனால் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். தென் மூணார் டவுனில் மட்டும் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. டிராஃபிக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அங்கே தான் அந்த கேப் ரோடெலாம் இருக்குது. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் சரியாக நோட்டீஸ் பண்ணல. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அப்போ தான் இது நடந்தது. இந்த ஃபீலை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக மிஸ்ட்டு, திடீர்னு ஃபுல்லாக மிஸ்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வெறும் கண்ணில் பார்க்க எதிர்க்க வர வண்டி கூட தெரியல. எல்லாம் ஆர்வம் பண்ணிட்டு தான் போகணும். டைம் வேறு ஆகிடுச்சு, செக்இன் பண்ணணும். பட் பரவாயில்ல, வரும்போது அகைன் இந்த மாதிரி மிஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போவே என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் என்ஜாய் த ஜேர்னி நாட் தி டெஸ்டினேஷன். ஸோ அங்கேயே பைக்கை நிறுத்தி மிஸ்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மிஸ்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கேருந்து வியூ பாயிண்ட் இருந்தது. அந்த வியூ பார்த்தா மிஸ்டில் அந்தளவுக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் காரில் சாங்ஸ்லாம் போட்டு வைப் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த மிஸ்டில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தென் 20 to 30 minutes கழித்து நாங்கள் கேம்புக்கு வந்துட்டோம். போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லோரும் ஆல்ரெடி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போகிறது தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. ஸோ எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பேக்கில் அதுக்கப்புறம் டென்ட்டில் வச்சுட்டு நாங்கள் போனோம். பட் என்ன பிரச்சனைனா அட்டைப்பூச்சி எக்கச்சக்கமாக அங்கே இருக்குது. பல பேரோட காலை உறிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அந்தளவுக்கு யாரும் குளிக்கலை. சும்மா நின்று பார்த்துட்டு திரும்ப கேம்புக்கே வந்துட்டோம். இதுக்கு ரிஸ்க், வேறு ஃபால்ஸை குளிச்சுக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சன்செட் ட்ரெக்கிங் சொல்லிட்டு மலை மேலே கூட்டிகிட்டு போனாங்க. ஏறத்துக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு. பட் ஒர்த்து தான் சொல்லணும். செம்ம வியூ, சுற்றி மிஸ்ட்டு, மவுண்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுது. அங்கே ஒரு இறக்கத்தில் பாறை இருந்தது. அங்கே நின்று பார்த்தா பயங்கரமான வியூ. அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்.
பட் இங்கேயும் அந்த அட்டைப்பூச்சி தொல்லைலாம் இருந்தது. அதனால் பார்த்து சேஃபாக போங்க. ஷூ சாக்ஸ்லாம் போட்டுட்டு போகிறது பெட்டர். அது இல்லாமல் போனால் நல்லா அட்டைப்பூச்சிகிட்ட மாட்டிப்போம். மேலே ஏறும்போது நிறைய பேர் பயம்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்காரங்க காட்டு பண்ணிலாம் இருக்கும் போகாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் இல்லை, சேஃப் தான் போயிட்டு வந்தோம். கூட அந்த கேம்ப்காரங்களும் வந்தாங்க. நல்லா இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கேயே ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இறங்கி வந்துட்டோம். அப்புறம் கேம்புக்கு வந்துட்டோம். கேம்புக்கு வந்தோடனே கேம்ப் ஃபயர்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பெரிய ஸ்பீக்கர் கொண்டு வந்து அதை எங்கள் மொபைல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங் போட சொன்னாங்க. எல்லாம் செம்ம டான்ஸ் தான், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபன்னாக போச்சு. அப்புறம் நைட் டின்னர் சப்பாத்தி பாபிக்யூ சிக்கன்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு வரத்துக்கு ஒரு சிறப்பான இடம் சொல்லலாம். செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நைட் 11 ஆகிடுச்சு. அப்புறம் அவங்களே போய் தூங்க சொன்னாங்க. மார்னிங் 4 மணிக்கு சீக்கிரமாக இருந்து கொழுக்குமலை சன்ரைஸ் போகணுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு டென்ட் ஸ்டே நான் இருந்ததே கிடையாது. காட்டுக்குள்ளே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் 6 பேர் போனோம். 2 டென்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு டென்ட்டில் 3 பேர். இடம் பரவாயில்ல, நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. டென்ட்டு பெட்ஷீட்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், அந்த டே செம்ம வைப்பாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருந்த கொழுக்குமலை சன்ரைஸ் நார்மலாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் கொழுக்குமலை பீக்கிலேருந்து பார்க்க எப்படி இருக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பி ஹாப்பி.